அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், ஐம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஈட் ஷாப்பிங் விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு ப்ளீஸ் ஒரு அன்பான ரிக்வஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டாக தான் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்களும் கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸஸ் பார்க்க முடியும். ஓகே, இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பாப்பாவோட செக்ஷன் தான் போயிருக்கோம். எப்போதுமே நமக்கு கூட சீக்கிரமாக ட்ரெஸ் எடுத்துருவோம். ஆனால் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதை விட முக்கியம் அவங்க உடம்புக்கு இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி உள்ள துணியாகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்து நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு எடுக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் ரொம்ப இழுக்கும். நாங்கள் அன்றைக்கி புதன்கிழமை மதியம் ஒரு 3 மணிக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு எடுத்து முடித்தா தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து எடுக்கிறவங்களுக்கு ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு எடுத்திருந்தோம். கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் சென்னை சில்க்ஸில் சூப்பராகவே வச்சுருந்தாங்க. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வரைக்கும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் சாஃப்ட் கிளாத்லேருந்து வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. சூப்பராகவே இருந்துச்சு. எங்களுக்கு எப்போதுமே சென்னை சில்க்ஸில் மட்டும்தான் ட்ரெஸ்ஸு செட் ஆகும். அதிலே முக்கியமாக பாப்பாவுக்கு சென்னை சில்க்ஸில் தான் ட்ரெஸ்ஸு செட் ஆகும். ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய குழந்தைங்கள் வரைக்கும் நல்ல புசுன்னு கலர்ஃபுல்லாக சூப்பராக போடுற மாதிரி தான் ட்ரெஸ்லாம் இருந்துச்சு. நம்மளுக்கே ஆசை வந்துச்சு இந்த ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது குட்டி குழந்தைங்களுக்கு போட்டு விட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே பெரிய குழந்தைங்களுக்கு போடுறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் ஃபேன்சியாகவும் நல்ல மாடலாகவுமே வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு அம்மாவுக்கு சேரீ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சேரீ செக்ஷன் வந்திருக்கோம். அம்மா எப்படி சேரீ எடுப்பாங்கன்னு சொல்லி நான் முன்னாடியே நிறைய தடவை வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக சில்கியாக நல்ல குழுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சேரீஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட்டு சேரீஸ்லேயே ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்க் சேரீயாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களும் நிறைய எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. எல்லா சேரீஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ட்ரெஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறோமோ அதுக்கடுத்து நம்ம எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் பார்த்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ட்ரெஸ்ஸு தான் லாஸ்ட்டில் நம்ம எடுப்போம். இந்த மாதிரி எனக்கு நிறைய தடவை அமைஞ்சிருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேரீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சில்கியாக சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. அதை விட முக்கியம் எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேரீயோட அந்த முந்தி இருக்கும்ல, அந்த முந்தியை விரித்து காட்ட சொல்லி சேரீக்கு, அதாவது அந்த முந்திக்கு பின்னாடி உள்ள நூறுலாம் வெளியில் வதான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் எப்போவுமே சேரீஸ் எடுப்பாங்க. அம்மாவுக்கு சேரீ எடுத்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் எனக்கு பார்க்க சொன்னாங்க. நீ சேரீ பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வீட்டிலேருந்து போகும்போதே ஒரு மைண்ட் செட் பண்ணியிருந்தேன். என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் ஒரு சேரீ எடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு சேரீ செலக்ட் பண்ணுறத நான் என் ஹஸ்பண்டே கொடுத்துட்டேன். நீங்களே எனக்கு சேரீ செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எந்த சேரீயாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க எப்போதுமே எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறாருந்தா 4 நான் காமிச்சேன் அப்படின்னா அதில் அவங்க 2 காமிச்சிட்டு அதில் 1 நீ எடுத்துக்கோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்க எனக்கு செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் தான் எனக்கு எடுத்து தரணும். ஸோ நீங்களே எனக்கு சேரீ செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். நீங்கள் இப்போ பார்க்கும்போது தெரியும் ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அதையே எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். வீடியோ மட்டும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அவங்களும் எனக்கு சேரீ எடுத்து முடிச்சிட்டாங்க. சேரீஸ் நான் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் கிளிப் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போ காட்டுற எல்லா சேரீஸுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. கலெக்ஷன்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. சில்க் சேரீஸ் மட்டும் இல்லாமல் காட்டன் சேரீஸுமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா கலர்ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. முக்கியமாக பாப்பாவுக்கு இந்த கண்ணாடி பாக்ஸில் உள்ள சேரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் அதிகமாக எடுக்க மாட்டேன். ஏன்னா மோஸ்ட்லி சுடிதார் நைட்டி அந்த மாதிரி கேஸ் தான் நான்லாம். ஸோ சேரீஸ் அதிகமாக எடுக்க மாட்டேன். எங்கள் அம்மா எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். சேரீஸ் நிறைய எடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த சுடிதார் நைட்டிலாம் பிடிக்கவே பிடிக்காது. சேரீஸ், அந்த சேரீ கட்டுறது தான் அழகு, அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற கேரக்டர் தான் எங்கள் அம்மா. அதனால் அவங்களுக்கு சேரீஸ்னால் போதும், எவ்வளோ நேரம்னா நின்று பார்த்து அதை எப்படி செலக்ட் பண்ண சொல்லி பார்த்து சூப்பராக செலக்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு உண்டான ட்ரெஸ்லாம் வச்சுருந்தாங்க. மாப்பிள்ளைக்கு கோட் ஷூட், அப்புறம் பொண்ணுக்கு நல்ல லாங் கவுன், நல்ல மாடலாக ஃபேன்சியாக நல்ல ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராகவே கலர்ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க.
ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு சரி நைட் ட்ரெஸ் அப்புறம் நைட்டி இந்த மாதிரி செக்ஷன் போவோம், அங்கே எதுவும் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா எடுக்கலாம் சொல்லிட்டு அங்கே தான் வந்திருக்கேன். நைட்டியுமே பார்த்தீங்கன்னா நான் காட்டன் கிளாத்தில் சூப்பராகவே வச்சுருந்தாங்க. சரி எனக்கு பிடிச்ச 2 நைட்டி நான் எடுத்துகிட்டு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நோன்பு திறக்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து நோன்பு திறக்க எங்கே வந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் உள்ள அரசன் பள்ளியில் தான் வந்து நாங்கள் வந்து நோன்பு திறக்க வந்திருந்தோம். நல்லா கவனிச்சாங்க. நாங்கள் போன உடனே எல்லாமே எடுத்து தந்து நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறந்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வாங்க நாங்கள் யார் யாருக்கு என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுத்திருக்கோன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க, அதாவது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியாருக்கு, அதாவது என் ஹஸ்பண்டோட அம்மாவுக்கு தான் எடுத்திருக்கோம். இந்த சேரீ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. முக்கியமாக என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் அவங்க அம்மாவுக்கு இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. சரி மாமிக்கு இந்த சேரீ இருக்கட்டும் சொல்லி நாங்கள் 2 பேருமே செலக்ட் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு கிரே கலரில் டார்க் ரெட் கலரில் வந்து பார்டர் அண்டு முந்தி கொடுத்துருந்தாங்க. கிளாத் பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக, நல்லா சில்கியாக செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. என்னோடய மாமியார் பார்த்திங்கன்னா சேரீ செலக்ட் பண்ணுறதுல சூப்பராக செலக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப கசகசன்னு இல்லாமல் நல்லா நீட்டாகவே செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கே அந்த மாதிரி நிறைய சேரீஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ட்ரெஸ் தான் காட்ட போகிறேன். பாப்பாவுக்கு வந்து 2 டைப்பில் வந்து ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பாவாடை சட்டை ட்ரெடிஷ்னல் டைப்பில், இன்னொன்று இந்த சோழின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து ஃபேன்சியாகவும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எடுத்த ட்ரெஸ் வந்து சோழி தான், அந்த கிரே கலரில் இருக்குல்ல அதுதான் எடுத்திருந்தோம். அது பார்த்த உடனே செலக்ட் பண்ணிட்டோம். போன உடனே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பார்த்த உடனே செலக்ட் பண்ணிட்டோம். பாவாடை சட்டை எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா எங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கலை, அவங்களுக்கு பிடிச்சது எங்களுக்கு பிடிக்கலை, இந்த மாதிரியே மாறி மாறி இருந்துச்சு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து இந்த ட்ரெஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த பாவாடை சட்டை வந்து பார்க்கறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி இதே நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். நான் அந்த பாவாடை காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரு வயலட் கலரில் சூப்பராகவே இருந்துச்சு. கிளாத்துமே செம்மையாக இருந்துச்சு. அடுத்து இந்த கிரே கலர் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை, பார்க்கறதுக்கு வந்து வெயிட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ரொம்ப வெயிட்டாலாம் இல்லாமல் நார்மலாக சிடி ஒர்க் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி சிடி ஒர்க் கொடுத்து எம்ப்ராய்டிங் கொடுத்து சூப்பராக வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன ஸ்டோன்லாம் வச்சு அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வெயிட்டாலாம் இல்லாமல் கசகசன்னு இல்லாமல் நல்லாவே இருந்துச்சு. இடுப்பில் கட்டுறதுக்கு தனியாகவும் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தோன்னு அவங்களுக்கு ஹாப்பி. அதை விட முக்கியமாக இந்த மாதிரி ஷால் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஷால் இருக்கணும்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ட்ரெஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து விரித்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே இதில் ஒயிட் அண்ட் ரெட்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த கலர் ஏன் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதாவது வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து நான் வந்து கீழே வந்து அந்த பாவாடையுமே வந்து நான் விரிச்சு காட்டுறேன். அந்த சோழி ட்ரெஸ் இருக்குல்ல அதையுமே நான் விரிச்சு காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து உட்காரும்போது வைக்கும்போது குத்தாமல் இருக்கிறதுக்காக நல்லா சாஃப்டாகவே கொடுத்துருந்தாங்க. என் ட்ரெஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காகவே ரூமுக்குள்ளே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அண்ட் பேண்ட் இருக்கும். இது வந்து சும்மா டெய்லி நம்ம வந்து வியர் பண்ணுறதுக்காக எடுத்தது. இந்த டிஷர்ட்டுமே பார்த்தீங்கன்னாலுமே நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. முக்கியமாக வந்து இந்த வெல்வெட் கிளாத்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ளூ கலரில் காட்டியிருக்கேன்ல, இது வந்து நல்ல வெல்வெட் கிளாத் மாதிரி இருந்துச்சு. நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு கூடவே அதுக்கு மேட்சாக ஒரு லெகின்ஸும் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அடுத்து டெய்லி வியர் பண்ணுறதுக்கு வந்து பேண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். இதுதான் பாப்பாவோட ட்ரெஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் 2 நைட்டி எடுத்தேன்னு சொன்னேன்ல, ஸோ அந்த நைட்டி நான் வந்து காட்டிடுறேன். 2 நைட்டி வந்து செம்ம சாஃப்டாக நல்ல காட்டன் கிளாத்தில் இருந்துச்சு. இங்கே உள்ள வெயிலுக்கு, அதாவது திருநெல்வேலி வெயிலுக்கு போடுற மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு நைட்டி பார்த்தீங்கன்னா. அடுத்து வந்து இதில் வந்து 2 பாக்ஸில் வந்து அம்மாவோட சேரீ ஒன்று இருக்குது, என்னோட சேரீ ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய சேரீ வந்து உங்கள்கிட்ட காட்டிடுறேன். என்னோடய சேரீ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணது தான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட அவ்வளோ சிரிப்பாக இருக்குது எனக்கு. நான் சிரிப்பு அப்படிங்கிறத விட சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க எனக்கு செலக்ட் பண்ணதே கிடையாது இத்தனை வருஷத்தில். அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணி தந்ததை ஒருவேளை இதை விட அது நல்லா இருக்குன்னு நான் எங்கே சொல்லிடுவோன்னு சொல்லி பயத்திலே அவங்க செலக்ட் பண்ணி தர மாட்டாங்க. பட் இந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைட் மேங்கோ கலரில் ரெட் கலர் பார்டர், ரெட் கலரில் முந்தி கொடுத்து சூப்பராகவே இருந்துச்சு. முக்கியமாக வந்து கிளாத் வந்து செம்ம சில்கியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அம்மாவோட சேரீ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து அம்மாவோட சேரீ பார்க்கலாம். அம்மாவோட சேரீ பார்த்தீங்கன்னா கிரே கலர் வித் பிங்க், அதாவது லைட் பிங்க்கில் வந்து பார்டர் கொடுத்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாகவே இருந்துச்சு.
அதே மாதிரி சேரீயுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்து சூப்பராக வச்சுருந்தாங்க. நான் எப்போ சொல்கிறது தான், நான் இப்போ கூட இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். எங்கள் அம்மா வந்து சேரீ வந்து ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்ததும் நல்லாவே இருந்துச்சு. நான் பார்டர் கூட வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குமோன்னு நினச்சேன். அதுவுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருந்துச்சு. இது வந்து முந்தானன்னு சொல்லுவாங்கல்ல, முந்தி அந்த பகுதி தான். இதுலேயுமே வந்து ஃப்ளவர் மாடலில் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் உடம்புக்கும் வந்து ஃப்ளவர் மாடலில் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்து இன்னொன்று உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா எடுத்த சேரீயை விட என்னோடய சேரீயும் என் மாமியாருக்கு எடுத்த சேரீயுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு கண் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதை உங்கள் கூட சொல்லணும்னு நினச்சேன், அதனால் சொல்லிட்டேன். அடுத்து இந்த சேரீ ஒன்று அம்மா எடுத்திருந்தாங்க, காட்டன் சேரீ. இதில் எந்த மாடலுமே இருக்காது. ஆனால் கிளாத் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு வந்து கட்டுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ளவுஸுக்கு கொடுத்துருந்தாங்க. இது வந்து முந்தி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து உடம்புக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாடலுமே இருக்காது. ஜஸ்ட் இந்த நான் காட்டியிருக்கேன்ல இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து கலர் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி துணி வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. கட்டுறதுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அவங்க எப்போதும் போல் மேன்லியில் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க என்ன ட்ரெஸ் எடுத்திருக்காங்க, என்ன கலரில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி காட்டுறேன். இந்த ட்ரெஸ் வந்து கிரே கலரில் நல்லா காட்டன் ஷர்ட் சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் பிளெயினாக தான் இருக்கும். ஆனால் செம்மையாக இருந்துச்சு கிளாத் வந்து. இதுக்கு மேட்சாக வந்து லைட் சாண்டல் கலரில் வந்து பேண்ட் எடுத்திருந்தாங்க, காட்டன் பேண்ட் எடுத்திருந்தாங்க. ரெண்டுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நல்லா நீட்டாக இருக்கும், போட்டால் கூட செம்ம ஸ்மார்ட்டாகவும் இருக்கும். ஸோ எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், பாப்பாவுக்கு வந்து கிரே கலரில் வந்து ஏன் ட்ரெஸ் எடுத்துருக்கோன்னு சொல்லி. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு கிரே கலர் ஷர்ட்டு, பாப்பாவுக்கு கிரே கலரில் வந்து ட்ரெஸ்ஸு. என்னோட அம்மாவுக்கும் என் மாமியாருக்குமே வந்து கிரே கலரில் அமைஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு மட்டும்தான் அந்த மேங்கோ கலரில் வந்து அமைஞ்சுது. ஏன்னா அது ஹஸ்பண்ட் வந்து செலக்ட் பண்ண சேரீ. அவங்களும் கிரே கலரில் பார்த்தாங்க, அது செட் ஆகலன்னு சொல்லிட்டு எனக்கு மேங்கோ கலரில் எடுத்தாங்க. அடுத்து ஹஸ்பண்டோட இன்னொரு ட்ரெஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் கிளாத்தில் வந்து செக்கர் ஷர்ட் தான் எடுத்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு கிளாத் வந்து. பாப்பாவும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் வந்து கை வச்சு காட்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த காட்டன் பேண்ட்டும் சரி, ஜீன்ஸ் பேண்ட்டும் சரி செம்ம சாஃப்டாக சூப்பராகவே இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க. இந்த ட்ரெஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.